வாங்க சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 50 கிராம் ரவா வச்சுருக்கேங்க. அந்த ரவையும் போட்டுக்கலாங்க. போட்டு அரைக்கும்போது கிழங்கும் நல்லா மையும் ஸ்வீட்டும் நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு வருங்க. மிக்ஸி ஜாரில் அடிச்சிக்கலாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் நம்ம சாப்பிட்லாங்க. பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்களுக்கு 2 வயசுலேருந்தே சக்கரவள்ளி கிழங்குலாம் கொடுக்கலாங்க. கண்ணுக்கு இது ரொம்ப நல்லதுங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு. அதை அரைச்சிட்டு மீதம் இருந்ததையும் போட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸி ஜாரில் அடித்து நல்லா ஊற்றி வச்சிங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சீசன் நேரத்தில் தான் சக்கரவள்ளி கிழங்குலாம் சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ தசை உடம்புலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 வயசுலேருந்தே நல்லா ஒரு பீஸ் அளவு எடுத்துகிட்டு வெவிச்சு வாரத்தில் 2 நாள் கொடுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டு செய்யும்போது முறுமுறுப்பு வருங்க. நான் தேங்காய் திரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். இது கூடவே நாட்டு சக்கரை கொண்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான பொருளுங்க இதில் இருக்கிறதெல்லாம். இதோ ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. மிக்சியில் போட்டு அடித்து அப்படியே ஊற்றி எடுக்க வேண்டியதாங்க. கலருக்காக கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறேன். போட்டாலும் போடலாம், போடலனாலும் பரவாயில்லைங்க. கொஞ்சம் கலருக்காக நான் போட்டிருக்கேன். நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு கிளறிக்கலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் இருக்குங்க. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஊறுனா அந்த ரவெல்லாம் மாவாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா ஊறுங்க. இப்போ நான் அடுப்பில் கடாயை வச்சு சூடு இறன உடனே ஊற்றிருக்காங்க. ஊற்றி மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேன். ஊற்றுனது வீடியோ எடுக்கலைங்க. இதேமாரி எல்லாத்தையும் ஊற்றி மேலே நான் கொஞ்சமாக நட்ஸு தூவிருக்கேங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை டிஃபனாகவே எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க.